பொசிஷன் வெக்டர் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னங்கிறாங்க பொசிஷன் வெக்டர். பொசிஷன் வெக்டர்னா எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், எனி ஐடியா? சொல்லுங்க. ம், பொசிஷன் எப்படி? குறி- குறிப்பிட்ட பாயிண்ட். ஓகே மேம், நீ சொன்னது கரெக்ட் தான், குறிப்பிட்ட பாயிண்ட் தான். ஸோ வெக்டர்னாவே மேக்ஸிமம் 3D கான்செப்ட் மாதிரி தான் நோட் பண்ணுவாங்க. எல்லாமே 90 டிகிரியில் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். இது மூணுமே ஒவ்வொன்றுக்கும் பர்பெண்டிகுலர் அந்த கான்செப்ட் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ என்னாச்சு, ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு ஆக்சிஸில் நோட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து டவுனில் போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸு, ஒய் ஆக்சிஸு அண்ட் இஜெட் ஆக்சிஸ் நோட் பண்ணுவாங்க. சரிடா கண்ணு? அப்போ பொசிஷன் வெக்டர்னா என்ன நடக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஐடியா படி இங்கிருந்து ஒரு நீ சொன்ன இந்த குறிப்பிட்ட பாயிண்ட், அந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது, இந்த இதில் போகுதுன்னு வச்சுங்க, அது 3D டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் போகுது. சரிடா கண்ணு? அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது, பொசிஷன் வெக்டர். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த 3D டயக்ராம், அப்போ இது வந்து பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட். அப்போ இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் ஜீரோன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0, 0, 0 இது மூணு கேஸ்லேயும் வந்து நம்மளுக்கு இது கிடைக்குது. சரிங்களா? அப்போ பொசிஷன் வெக்டர் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து ஓன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ ஓபி இஸ் எ பொசிஷன் வெக்டர்ங்கிறாங்க. அந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்கணும் இல்லையா, இந்த 3Dயில் எங்கே வேணா இருக்கலாம். நான் பர்டிகுலர் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே இருந்து பாயிண்ட் வச்சுருந்தேன், இந்த பாயிண்ட் இங்கே தான் இருக்க வேணுமா, எங்கே வேணா இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எந்த டைரக்ஷன் வேணாலும் இருக்கலாம். பட் நம்மளுக்கு பேசிக் எக்ஸாம்பிளுக்காக நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். சரியாமா? ஓகே சார். சரி. அப்போ இது வந்து ஓபி வெக்டர், அதாவது நம்ம நோட் பண்ணும்போது ஓபி வெக்டர் நோட் பண்ணுறோம். அப்போ அதனோட வேல்யூஸ் என்ன நோட் பண்ணுறாங்க, ஆர் வெக்டர் நோட் பண்ணுறாங்க. இதனோட வேல்யூஸ் என்னங்கிறாங்க, ஓபி வெக்டரோட வேல்யூஸ் வந்து ஜென்ரலாக வந்து அதை ஆர் வெக்டர் நோட் பண்ணுறோம். கரெக்டாக கண்ணு? ஆமாங்க சார். அப்போ இதை வந்து உனக்கு ஒரு பொசிஷன் வெக்டர் நோட் பண்ணிட்டீங்கன்னா, இதனோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ மேக்னிடியூடோட ஃபார்முலா வேணும்ல, மேக்னிடியூடோட ஃபார்முலா இது வரைக்கும் கொடுத்தனா கொடுக்கல. அப்போ மேக்னிடியூடோட ஃபார்முலா என்னடா கண்ணு, மேக்னிடியூட் ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏ வெக்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஏ வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி கண்டுப்பீங்க, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து மேக்னிடியூட். சரிங்களா? ஓகே சார். சரி. இப்போ ரெண்டு பாயிண்ட் இருக்கிற கண்ணு, ஓ கமா ஓ டு பி, ஓ டு பி. அப்போ இதனோட மேக்னிடியூட் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஓபியோட வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓபியோட வெக்டரோட வேல்யூ என்னன்னா, நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க ஐஜேகே வெக்டரோட கான்செப்ட். அப்போ எக்ஸ், ஏன்னா இது வந்து எக்ஸ் தானே, ஓங்கிறது ஆரிஜின், இது வந்து எக்ஸ் ஒய் இஜெட். அப்போ ஓபி ஈக்குவல் ஆர் வெக்டரா, அப்போ ஆர் வெக்டரு. அப்போ இது வந்து எப்படி இருக்கலாம், எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இஜெட் கே வெக்டர் நோட் பண்ணுவாங்க. சரியாம்மா? ஓகேங்க அப்போ சார். இதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும், மேக்னிடியூட் வந்து மாடலஸ் ஆஃப் ஆர் வெக்டர் ஆர் மாடலஸ் ஆஃப் ஓபி வெக்டர். அப்போ அதனோட வேல்யூ எப்படி இருக்குன்னா, மேக்னிடியூட் எப்படி நோட் பண்ணுறாங்க, இட்ஸ் ஃபார்முலா நம்பர் ஆஃப் இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் இது வந்து A1 I வெக்டர் ப்ளஸ் A2 J வெக்டர் ப்ளஸ் A3 K வெக்டர் நோட் பண்ணுனா, இதனோட மேக்னிடியூட் என்ன சொல்கிறாங்கன்னா ரூட் ஆஃப் AN ஸ்கொயர் ப்ளஸ் A2 ஸ்கொயர் ப்ளஸ் A3 ஸ்கொயர். இதுதான் நம்மளுடைய மேக்னிடியூட் ஆஃப் ஃபார்முலா. சரியா கண்ணு? அடிஷன் பண்ணுறது ஓகேங்க சார். I கோஎஃபிஷியன்ட், அண்டர்ஸ்டாண்ட் சார். K கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் அண்ட் K கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர். அதே ஐடியா தான் இங்கே இங்கே என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இஜெட் ஸ்கொயர். இதுதான் வந்து பொசிஷன் வெக்டரோட மேக்னிடியூட். சரிங்களா? அப்போ பொசிஷன் வெக்டர்னா யாரு, அப்போ அதனோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்ம், இது கொஞ்சம் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா?